மக்கள் எல்லோரும் முருகப்பெருமானுடைய வருகையை எதிர்பார்த்து நெல்லூரினுடைய மூன்றாவது திருவிழா இன்றைக்கு நடைபெற்றுள்ளது. வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறது நெல்லூரினுடைய மூன்றாவது திருவிழா இன்றைக்கு நடைபெற்றுள்ளது. மிக சிறப்பாகவும் பக்திமயமாகவும் திருவிழாவானது நடைபெற்றுள்ளது. முருகப்பெருமான் வெள்ளி மயில் எழுந்தருளிகளுக்கு காட்சியளித்தார். அதே மாதிரி பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளடக்கியதாக இந்த காணொலி இருக்க போது வாங்க மூன்றாம் திருவிழா எவ்வாறு நெல்லூரில் நடைபெற்ற என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். Io solo capace. Ecco, appena detto che le capaci di Chi è che non si ricorda il nome? வணக்கம் உறவுகளே, இன்றைய திருவிழா மூன்றாம் நாள் நடந்த திருவிழாவில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற போகின்றன என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மக்கள் கூட்டம் அந்த சுவாமியினுடைய வருகையினை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி. நிறைய மக்கள் வந்திருந்தார்கள். மூன்றாம் நாள் திருவிழாவில் இன்று சுவாமி எந்த வாகனத்தில் எழுந்தருளி வரப்போகின்றார் என்பதை பார்ப்பதற்காகவும் முருகப்பெருமானுடைய வருகைக்காகவும் மக்கள் காத்திருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரி யாக பூசை முடிவடைந்து மக்கள் கோயிலுக்குள் இருந்து வெளியால் வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுவாமியினுடைய வருகைக்காக நேர்பகுதியில் கயிறுகளால் கட்டப்பட்டு அந்த பகுதி மட்டும் பாருங்கள் பிளாங்கா யாரும் போகாத அளவுக்கு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் சாமி வருவதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மூன்றாம் நாள் திருவிழா மிகவும் ஒரு விழாக்கோலம் போன்று மிகவும் ஒரு பக்திமயத்துடன் மக்கள் இருக்கின்றார்கள். எல்லா பக்கமும் முருகப்பெருமானுடைய அந்த வருகையை எதிர்பார்த்து மக்கள் காத்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். குருக்கள்மார் முன் பகுதியில் முருகப்பெருமானுடைய வருகைக்காக நிற்கின்றார்கள். அதே மாதிரி சங்கு முழங்க முருகப்பெருமானானவர் வந்து கொண்டிருக்கின்றார். மக்கள் எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடம் மட்டும் அப்படி பார்ப்பதற்கு முருகப்பெருமான் வருகை தருவதற்கு ஏற்ற மாதிரி விடப்பட்டுள்ளது. அன்ன பட்சியில் வள்ளியின் தெய்வானையும் வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். வள்ளி மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சி பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. மேளதாளம் சங்கு முழங்க முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சி. மக்கள் எல்லோரும் முருகப்பெருமானுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தருணம் நிறைவேறியுள்ளது.
சங்கு முழங்க முருகப்பெருமானுடைய வருகின்ற எல்லா தொண்டர்களும் வந்து சிவப்பு வேட்டி கட்டி சாமியை வந்து காவிய வண்ணம் வந்து கொண்டுள்ளார்கள். தாளம் முழங்க முருகப்பெருமான் அடுத்த ராஜகோபுர வீதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய ஒரு ராஜகோபுரத்தின் முன்னாள் முருகப்பெருமான் கடக்கும்போது இருக்கின்ற அழகு வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாகத்தான் இருக்கும். இந்த அழகை பார்ப்பதற்கு உண்மையாகவே ஒரு வியப்பாகவும் ஒரு கண்கொள்ளா காட்சியாகவும் இருக்கும். முருகா மயிலேறிய தேவதனே
படும் வாழ்வினை இதுதான் வாழ்க்கையென நீ நல்கினாய் முருகா. இது முறையோ முருகா, இது உனக்கு தகுமோ? மயிலேறிய தேவகனே, மாமயில் ஏறிய தேவகனே, இது தகுமோ? இது உனக்கு தரமோ முருகா? அபயகரத்தையாவது எனக்கு நீ தந்திருக்கலாம், அல்லது உன் குஞ்சித பாதக் கமலங்களையாவது எனக்கு நீ தந்திருக்கலாம். முழுவதுமான அருளை நீ எனக்கு தந்திருக்கலாம். மயிலேறிய தேவகனே, நிறைவாழ்வை நீ நல்கினாய் மெய்யே என வவ்வினை வாழ்வை உகந்தையோ. அடியே நலையத்தகுமோ? நான் அலையலாமோ? கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய். மயிலேறிய சேவகனே, உன் அபயகரத்தை தா, உன் கழலடியினை தா முருகா. நேர்த்தியாக சிறுவர்கள் தேவாரம் பாடிக்கொண்டு வர அந்த கண்கொள்ளா காட்சி. எல்லா மக்களும் வந்து முருகப்பெருமான் வீதி உலா வரும் பொழுது அந்த மண்ணில் இருந்து சின்ன பிள்ளைகளுடன் வந்து விளையாடுவார்கள். அது உண்மைக்கும் பார்ப்பதற்குமே ஒரு கண்கொள்ளா காட்சியாகத்தான் இருக்கும். எல்லோரும் குடும்பமாக வந்து அந்த மண்ணில் இருந்து தங்களுடைய பிள்ளைகளுடன் விளையாடி அந்த நேரத்தை வந்து கழிப்பார்கள். இது வழமையாக நல்லொரு வீதிகளிலே காணப்படுகின்ற ஒரு விஷயம்தான்.
ஆடி அசைந்து மயிலில் வருகின்ற அந்த காட்சி, சாமரங்கள் வீசப்பட்டு முருகப்பெருமான் வருகின்றார். அதே போல தீப்பந்தங்கள் ஏந்தி முருகப்பெருமானுடைய அந்த வருகையை வந்து மிகவும் சிறப்பாக்கிய வண்ணம் தொண்டர்கள் உள்ளார்கள். வெள்ளி மயிர் அந்த இருக்கிற அந்த மின் விளக்கு வெளிச்சத்துக்கு வெள்ளி உள்ளிருந்து மிக அழகாக காட்சி தருகின்றது. இன்னும் சற்று நிமிடத்தில் சுவாமியானது வாசலுக்கு வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். வீதியினுடைய இறுதி பக்கத்தில் முருகப்பெருமானவர் வந்து கொண்டிருக்கின்றார். கோட்டிக்குடைய ஆலவட்டம் இருக்க முடுக்குடன் முருகப்பெருமான் தன்னுடைய வீதி உலா வருகையை முடித்துள்ளார். இப்பொழுது பஞ்சாலாத்தியானது காட்டப்பட போகின்றது. மேளம் மற்றும் நெருப்புடன் இருக்கும் அந்த நெருப்பு பீடம் ஆனது முருகப்பெருமானை சுற்றி வருகின்ற அந்த காட்சி. இத்துடன் இந்த வீதி விழாவானது முடிவடைய உள்ளது.
மிக பெருமான் கோயிலுக்குள் செல்கின்ற அந்த காட்சி, பக்தர்கள் புடை சூழ மிக அழகாக தொண்டர்கள் சாமி காவ முருகப்பெருமான் கோயிலுக்குள் செல்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் வந்து சுவாமியை வந்து வழிபட்டு செல்கின்றார்கள். கற்பூரம் கொளுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது வந்து சைன நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம். அதே மாதிரி பஞ்சாபி அணிந்து வெள்ளக்காரர் வந்து கோயிலுக்குள் வந்து போகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. பாருங்கள், பஞ்சாபி அணிந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த நடைமுறை இல்லாமல் பஞ்சாபி அணிந்து வந்திருப்பதனை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் ஒரு பூசை நடைப்பதனை வந்து நாங்கள் பார்க்கலாம். என்ன அந்த பூசை என்ற வந்து நாங்கள் பார்க்கலாம். வித்தியாசமான முறையில் வந்து இந்த பூசை இடம்பெறுகின்றது. நெல்லூர் திருவிழா காலங்களில் வந்து துர்கா மணி மண்டபத்திலே வந்து இவ்வாறான இசை கச்சேரிகள், பரதநாட்டியங்கள் வந்து இடம்பெறும். அவ்வாறு இன்று நடைபெற்ற இசை கச்சேரியில்